அடிச்சுட்டே இருக்கானே. இருடா இருடா, பசங்க வருவானுங்கடா, கூப்பிடுறேன்டா. சட்டை ஓகேல கூப்பிடலாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுடா பசங்களை, நீதான் பார்க்க டைம் கிடைச்சது. இளவு வீடு மாதிரி இருந்தது நம்ம குரூப். மச்சான் திடீர்னு ரீயூனியன் ஒரு மெசேஜை போட்டான், பாத்தியா? டக்கு 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 டக்குன்னு எல்லாம் வரண்டானுங்க. நீ ஜாலி தான். எங்க போறா மச்சான் தானே அது? ஆமாடா. நீங்களாவது வந்தீங்களடா, இப்பதான்டா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. காலைல 7 மணிலேருந்து உட்காந்துருக்குண்டா தனியா. பிரியாணிக்கார வர போன் அடிச்சுட்டே இருக்கான்டா, போன் எடுத்து பேச முடியலடா. எது நீங்களும் அது வந்தீங்களாவா? ஏய், அப்ப யாருமே வரலையாடா? என்னடா குரூப்ல எல்லாம் வரணும், நீங்க கூட்ட வச்சு உட்காந்துக்கிற ஆள் இல்லாம தனியா? ஏய் மச்சான், யாருமே வரலடா. காலையில இருந்து உட்காந்துருக்கேன், பிரியாணி கடைக்கார போன் அடிச்சுட்டே இருக்கான்டா. டேய், நான் தான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. என்ன எல்லாரும் வருவாங்க என்ன எங்க வந்தானுங்க? என்னடா இவன்? அதானே ஓட்டிங்லாம் போட்டீங்களாடா, ஓட்டெல்லாம் போட்டாங்களா வரேன்னு சொல்லிட்டு. சரிடா, போன் எடுத்து பேசு. பாய், இதோ வந்துட்டேன் பாய், 10 நிமிஷம், பசங்க வந்துட்டாங்க, இதோ வந்துடுறேன். 50 ரூபா பிரியாணி 100 ரூபா, 150 பிரியாணி 100 ரூபா, 150 பிரியாணி 100, 150 பிரியாணி 100, 100 100 100 100 ரூபா, 150 பிரியாணி 100 ரூபா, மசாலா பிரியாணி 100 ரூபா, மசாலா பிரியாணி 100 ரூபா, மசாலா பிரியாணி 150 பிரியாணி 100, 150 பிரியாணி 100, 100 ரூபா, 100 ரூபா, 100 ரூபா, ஒன்னு வேணா ஒன்னு ஃப்ரீ, ஒன்னு வேணா ஒன்னு ஃப்ரீ.